Hello all, Namaskar. இன்னொரு அப்டேட் அபவுட் ஸ்கேம். என்ன இவளுக்கு தான் வேலையாக நினச்சிக்காதீங்க. நம்ம கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது சிக்னல்ஸில் விதவிதமான வெரைட்டியாக பிச்சை எடுக்கிறவாளையும், புக்கு பென்சில் பேனா மற்ற குழந்தைகள் ஐட்டம் விற்கிறவாளையும், கார் துடைக்கிறேன் விண்ட்ஷீல்டு துடைக்கிறேன் அப்படின்னு நம்மளை கேட்காமையே நல்லா ஸ்ப்ரே அடித்து அது துடைக்க ஆரம்பிக்கிறவாளையும் நம்ம நிறையா பார்த்துருப்போம். சமீபமாக அதில் ஒரு விஷயம் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த கார் துடைக்கும் பொழுதில் நிறைய பேர் நீங்கள் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுருக்கிறத பார்த்துருப்பீங்க. தொலைன்னு தொங்கும், பட்டன்லாம் போடாமல். அந்த லேடியோ ஜென்ட்டோ யாராக இருந்தாலும், இது வயசான கிழவியாக இருந்தாலும் இது வரைக்கும் கை வச்சு சட்டை போட்டுக்கிறான். அவன் அந்த விண்ட்ஷீல்டு துடைக்கும் போது அது அந்த டிஜிட்டல் கேமராவா, அது டிஜிட்டல் வாட்சா, அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. சம்டைம்ஸ் அந்த மாதிரி பாவர்ட்டி லைனில் இருக்கிறவாளுக்கு அந்த மாதிரி டிஜிட்டல் வாட்சஸ் எதுக்கு இருக்குங்கிறது எனக்கு நிஜமாகவே தெரியல. ஆனால் சில பேர் கார் துடைக்க வரேன்னு சொல்லி அந்த மாதிரியான வாட்சஸ் கட்டிட்டு வரா. அப்போ அவள் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் மேலே இப்படி துடைக்கிறேன்னு போகும்போது அதில் ஸ்கேன் பண்ணி பைசா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா 100% இருக்குது. எப்படி வேணாலும் திருடணும்னு நான் எடுத்துனா எப்படி வேணாலும் திருடலான்னு இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்ராக் இப்படி பண்ணி நம்ம பேபாலில் பேடிஎம்மில் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் தொடச்சி எடுத்துட்டானா அது ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குது. அதனால் சிக்னலில் நிற்கிற வரைக்கும் நிற்கலாம், தொடச்சிட்டு போகிறான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம்லாம் யாரும் தயவு செஞ்சு நினச்சிக்க வேண்டாம். கார் துடைக்க வந்தாலே கிட்டக்க வராதே, துடைக்காதே போ அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். அதுவும் ஃபுல் ஹேண்டில் சட்டை போட்டுருக்கிறவங்க மாதிரி இருந்து இங்கே துடைக்க வராங்க அப்படின்னா ஒரு கை மடக்கி விட்டு ஒரு கை நீட்டி இருந்தாலும் நீங்கள் நம்ப வேண்டாம். கையில் ஏதாவது டிஜிட்டல் வாட்சோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது எக்யூப்மெண்ட் இருக்கா பாருங்கள். அவங்க இப்படி துடைக்க வந்து அது ஃபுல்லாக ஸ்கேன் ஆகிடுதுன்னா நமக்கு தான் நஷ்டம். ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க. ஏன்னா நம்ம கார் டிரைவிங் சீட்டில் உட்காந்துருக்கும் பொழுது இது என்ன பிச்சை எடுக்கிறவா இல்லை 50 ரூபா 100 ரூபா 5 ரூபா 10 ரூபா வாங்குறவனுக்கு இந்த வாட்ச் ஏது அப்படின்னு நமக்கு டவுட் வரணும். அங்கே நம்ம அதை பார்க்காம சிக்னல் விழுந்துருத்தானே பார்த்துட்டு இருந்தால் நம்ம லாஸில் வந்துடுவோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் நம்ம. தேங்க்யூ.